நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு ஜாதகம் மூலமாக திரிகோண அதிபதிகள், அதே மாதிரி கேந்திர அதிபதிகள் இது பார்க்க போகிறோம். இந்த திரிகோண அதிபதிகள் மூலமாக நமக்கு எப்பயுமே நம்ம பூர்வ புண்ணியஸ்தானம் சரி, நம்ம பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம், இது எல்லாமே கோணாதிபதிகள் சொல்லக்கூடிய திரிகோண அதிபதிகள் தான். இந்த திரிகோண அதிபதிகள் மூலமாக தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும் ஈஸியாகவே. சப்போஸ் பூர்வ புண்ணியம் நம்ம பெற்றோர்கள் மூலமாகவோ இல்லை நம்ம தாத்தா பாட்டி இவங்க முன்னோர்கள் மூலமாக நமக்கு ஈஸியாக எளிமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகம் இல்லைன்னா அதோட அதிபதிகள். இதுதான் நம்மளோட இந்த ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்களோ இல்லைன்னா அதோட அதிபதிகளோ நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் எளிமையாக முன்னேற்றம் அடைவாங்க. அதே மாதிரி 1, 4, 7, 10 இருக்கிற கிரகங்கள் கேந்திர அதிபதிகள் சொல்லுவாங்க. இந்த கேந்திர அதிபதிகள்னு சொல்லும்போது இந்த ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியால் தன்னுடைய கர்மா மூலமாக அடையக்கூடிய தர்மங்களும் சரி, அந்த கர்மாவோட வினை பயன்கள் எல்லாமே இந்த 1, 4, 7, 10 இருக்கிற கிரகங்கள் தான் முடிவு செய்யும். அதனால ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 1, 5, 9 நல்ல வலிமையாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த பூர்வ புண்ணியங்கிறதும் இந்த பிறவியில் இருக்கிற அதிர்ஷ்டங்கிறதும் நல்ல வலிமையாக இருக்கும். அதே மாதிரி 1, 4, 7, 10 இந்த வீட்டில் இருக்கிற கிரகங்களாக இருந்தாலும் சரி, இதோட அதிபதிகளுமே ஒரு ஜாதகரோட ஹார்ட் ஒர்க்கு, தன்னோட சுய முயற்சியால் ஒரு லைஃப்பில் முன்னேற்றம் அடையும். அது நம்ம எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். காலபுருஷனோட 0, 30 டிகிரி, 60 டிகிரி, 90, 120, 150, 180, 210, 240, 270, 300, 330, 360. இதுதான் ஒரு சைக்கிள் பூமிங்கிறது. ஏன்னா பூமிங்கிறது ஒரு உருண்டையாக இருக்கிறது. அந்த பூமியை நம்ம ஒரு சதுரமாக பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ தான் நமக்கு இந்த 12 கட்டத்தில் வரக்கூடிய அமைப்பு. இப்போ ஒரு ஜாதகருக்கு திரிகோணாதிபதிகள் சொல்றது, உதாரணமாக மேஷ லக்னமாக எடுத்தாச்சுன்னா இதுதான். அப்போ மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, இப்போ உதாரணமாக நம்ம மேஷ லக்னத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். மேஷ லக்னம், சிம்மம், தனுசு, இல்லைன்னா அவங்க ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த வீட்டில் இருக்கிற கிரகங்கள் ஜாதகருக்கு இயல்பாகவே ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். இவரோட பூர்வ புண்ணியங்கிறது 5ஆம் பாகம், அவரோட கிரியேட்டிவிட்டி, ஜாதகரோட புகழ், இது எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இது நம்ம பூர்வ புண்ணியம். 5ஆம் பாகங்கிறது பூர்வ புண்ணியம். 9ஆம் பாகங்கிறது நம்மளுடைய கடவுள், ஆன்மீகம், நம்மளோட தர்மம், நமக்கு இந்த பிறவிலே எளிமையாக அடையக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த 9ஆம் பாகம் டிக்ளேர் பண்ணும். இந்த 9ஆம் பாகம் 5ஆம் பாகம் நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு எங்கே போனாலும் உதவிங்கிறது இயல்பாகவே அமைஞ்சிடும். நம் ஜாதகரை தேடி வந்து இருக்கும். சப்போஸ் இந்த 1, 4, 7, 10 இந்த அமைப்பில் இருக்கிற எல்லாமே 1, 4, 7, 10, 1. இந்த 4 பாவங்களை தான் கேந்திராதிபதிகள் சொல்லுவாங்க. கேந்திராதிபதிகள் சொல்லும்போது இந்த ஜாதகர் ரொம்ப கடின உழைப்பால், அதாவது தன்னுடைய சுய முயற்சியால் தான் ஒவ்வொன்றும் அடைய முடியும். அது எப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக மேஷ லக்னம். நம்ம உதாரணமாக மேஷ லக்னத்தை பார்க்க போகிறோம். இது மேஷ லக்னம் நீங்கள் இல்லை நான் அப்படின்னு நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். என்னுடைய கர்மாங்கிறது என்னோட 10ஆம் பாவம். என்னுடைய எந்த செயலாக இருந்தாலும் 10ஆம் பாவம். அப்போ இது 1ஆம் பாவம் நான் அப்படின்னு எடுத்தா, இல்லை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கோங்க. இது 10ஆம் பாவம் உங்களுடைய கர்மா, உங்களுடைய செயல், எந்த செயலாக இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், இந்த 10ஆம் பாவம் தான் உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியில் இருக்க செயல்கள் எல்லாமே. அதை தான் கர்மான்னு வடமொழியில் சொல்கிறோம். அது எல்லாருமே கர்மாங்கிறது வேற எதுவும் நினச்சிக்கவும் வேண்டியில்லை.
கடந்த பிறவியில் நம்ம அது பல விதத்தில் இருக்குது. சஞ்சீவ கர்மாங்கிறதும் பிராப்த கர்மாங்கிறதும் ஆகாமி கர்மாங்கிறதும் எந்த விதத்தில் இருந்த கர்மாக்களாக இருந்தாலுமே இந்த 10ஆம் பாவம் மூலமாக தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த வாழ்க்கையாக இருந்தாலுமே அது எப்படி செயல்படுத்த முடியும்னு 10. சரி, இந்த 10ஆம் பாவம் மூலமாக உங்களோட கர்மா நடந்திருக்குன்னா அதோட கொடுப்பினை, அதோட அனுபவிப்பது அது எப்படிங்கிறது பார்த்தா இந்த 10ஆம் பாவத்திலிருந்து எகைன் இந்த 10ஆம் பாவம், அப்போ துலாம் வரும். உங்களோட லக்னம் எதுவாக இருந்தால் அதுலேருந்து எடுத்துக்கோங்க. உங்கள் லக்னத்திலிருந்து 10ஆம் பாவங்கிறது உங்களோட கர்மா. அந்த கர்மாவோட பயன் அது வந்துட்டு அந்த 10ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவம் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் அது மூலமாக உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதங்கிறது. அந்த 10ஆம் பாவம் வந்து ஈஸியாக நம்ம லக்னத்திலிருந்து 7ஆம் பாவம். நீங்கள் அதை எளிமையாக புரிஞ்சுக்கலாம். உங்கள் லக்னத்திலிருந்து 7ஆம் பாவங்கிறது தான் 7ஆம் பாவம் மூலமாக கிடைக்கிறது தான் உங்களோட கர்ம பயன். அதுதான் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள், உங்களோட திருமணமாக இருந்தாலும் சரி, உங்களோட மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களோட நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதுல உங்களோட செயல் மூலமாக வரக்கூடிய பயன்கள் தான் உங்களோட 7ஆம் வீடு. அதுதான் திருமணத்தையும் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. உங்களோட அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களுமே இந்த 7ஆம் வீடு தான். சரி, இந்த 7ஆம் வீடு அதோட கர்மாவோட பலன் எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த 7ஆம் வீடுன்னு பார்க்கும்போது இந்த 4th ஹவுஸ் 4ஆம் வீடு தான் இந்த 7ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீடு. அப்போ அது மூலமாக இருக்கிற அதோட கர்ம வினைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4th ஹவுஸ் தெரியும். இதோட பயன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட முதுமை இந்த லக்னம் அது நம்ம பிறந்த லக்னம். இதனால தான் நம்ம கேந்திராதிபதிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இது எல்லாமே நம்மளோட உழைப்போட பயன் மட்டும்தான். இந்த 1, 4, 7, 10 இந்த 1, 4, 7, 10 சுபகிரகங்கள் இருந்தாச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு டிஃபிகல்டிஸ் மிக குறைவாக இருக்கும். சப்போஸ் அசுபர்கள் இருந்தாச்சுன்னா நம்மளோட உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட லக்னமாக இருந்தாலும் சரி, 5ஆம் பாவமாக இருந்தாலும் சரி, 9ஆம் பாவம், இந்த இடத்துல சுபர்கள் இருந்தாலும் அசுபர்கள் இருந்தாலுமே இயற்கையாகவே அவங்களுக்கு முன்னோர்கள் மூலமாக ஆசீர்வாதமோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இவங்க ரொம்ப உழைக்காமலேயே அதிர்ஷ்டமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது 1, 5, 9 இருக்கிற கிரகங்கள். இந்த கிரகங்கள் மட்டும் நீச்சம் பெறக்கூடாது, அஸ்தாங்கம் பெறக்கூடாது. அதே மாதிரி வர்க்கோத்தமம் அந்த மாதிரி பலனெல்லாம் இருக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கிரக யுத்தத்திலேயோ ராகு கேது கூட ரொம்ப இணைவில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த கிரகங்களால் நமக்கு ஃபேவரபிளான ரிசல்ட் கிடைக்கக்கூடாது. அப்போ நமக்கு அந்த ஃபேவரபிளான ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கு காரணமே 1, 5, 9 ராகு கேது கூட அமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி கிரக யுத்தம், கிரகணம், அஸ்தாங்கம், நீச்சம் இல்லை வக்ரம் பெற்ற நிலைமையில் இருந்தாலுமே இயற்கையான ரிசல்ட் இருந்து நமக்கு ரிசல்ட் மாறுபடும். நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி.